வெல்கம் பேக் டு மை சேனல். கல்யாண ஃபங்க்ஷன்லலாம் செய்கிற பாயசம் நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, சாரை பருப்பு கொஞ்சம், 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் ரொம்ப முந்திரி பருப்பு சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கிளாஸில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தான் நம்ம பாலோட அளவும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த பருப்பு எல்லாம், அந்த சாரை பருப்பு போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் பாயில் ஆகும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பாலை நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதித்து பாயில் ஆனதும் 1 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. ரவை அதிகம் சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். இந்த ரவை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கட்டிப்பதம் வந்துட போகுது. அப்போ சிம்மில் வச்சுட்டு ரவை போடுங்க. ரவை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வரும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ற பாயசம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃபங்க்ஷனில் போய் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே சுவையில் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.